என்ன சொல்லுங்க. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? இன்னைக்கு வந்து எல்லாருமே நான் டக்குன்னு சொல்லி உடைச்சிடுறேன் எல்லாத்தையுமே. இன்னைக்கு எல்லாருமே மாலை போட்டாங்க, குடும்பத்தோட மாலை போட்ட ஒரு நாள். அது ஒரு மாலை போட்டது மட்டும் கிடையாது, அதுல ஒரு நியூஸும் இருக்கு, அதையும் நாங்க சொல்றோம். அது ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க லாஸ்ட்ல சொல்றோம், வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துட்டு வாங்க. நம்ம சேனல் புதுசா இருந்துச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லாருமே மாலை போட்டிருக்காங்க. யாருன்னா பசங்க அவன் அச்சுமா வந்து ஐயப்பன் கோயில் போட்டிருக்கான், மாமாவும் அச்சுமாவும் ஐயப்பன் கோயில் போட்டிருக்காங்க. தியா, பவியா, சிவா தாச்சி, மதுவலா தாச்சி மட்டும் போடலை. மற்ற எல்லாருமே போட போறாங்க. மற்ற எல்லாருமே வந்து மாலை போட்டாங்க. என்ன ஏது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம இந்த கோயிலுக்கு ஓம் சக்தி கிளிக் போட்டுருக்காங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, லாஸ்ட்ல பேசலாம். நம்ம சேனல்ல புதுசா இருந்துச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம்.
யாருன்னு சொல்லணும். நீ விரல நீட்டுறது கையை நீட்டுறது இங்க ஆகாது. நீ யாரு? நீ யாரு? யாரு? நீ யாருன்னு சொல்லு. நீ யாருன்னு சொல்லு. கையும் கையும் கொடிக்கிட்டு தான் நான் யாரும் நினைக்கிறது. காக்காவுக்கு வந்து காணும். நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? நீ யாருப்பா? மாலை போடலாமா போடக்கூடாதா சொல்லிட்டு நான் போறோம். மாலை போடலாமா? மாலை போடலாமா போடக்கூடாதா? சும்மா போயிட்டுறியா? கோயில் சும்மா போறியா? மாலை போடலாமா போடக்கூடாதா? என்னப்பா வாய் தரப்பா, எங்களுக்கு என்னப்பா தெரியும்? எந்திரி, எந்திரி. யாருப்பா நீனு? யாருன்னு சொல்ல மாட்டியா? யாருப்பா? நீ யாரு? நீ யாரா? நீ யாரு? நீ யாரு? சொல்லு, சொல்லு. யாரு? நாங்க கஷ்டத்துல நோக்குறமே. அப்பா அமர்ந்து 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 அமர்ந்து. குடும்பத்தை எல்லா குடும்பத்தையும் நல்லா வைங்க, அதுவே போதும். எந்த குடும்பம் கஷ்டம் இல்லாம நல்லா வைங்க. ஏதாவது வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னடா திடீர்னு மாலை போடுறதுக்கு எதுக்குடா சாமி வந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, சிவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஆடினதுலேருந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் மாலை போடுறா. சிவா மாலை போடுறா. சாமி பார்த்தீங்க அப்படின்னா என் சன்னதிக்கு வராமல் நீ மாலை போடாத அப்படின்ற மாதிரி சாமி வந்துடுச்சு. அதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அழகர் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கான் சாமி. அழகர் கோயிலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த கேட்கும் போது என்ன எதுக்கு வந்திருக்கான்னு கேட்போம்ல நம்ம சாமி வந்தாலே, அந்த மாதிரி கேட்கும் போது அழகர் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து அழகர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாலை போட முடியுமா என்னன்னு தெரில, எனக்கு அது தெரில. ஆனால் சிவாக்கு வந்து இப்போ வந்து மாலையை வந்து பார்த்தீங்கன்னா போடும் போதே பார்த்தீங்கன்னா சாமி வந்துருச்சு. நம்ம வீடியோ பார்த்தியா நீ? போடும் போதே அப்படியே மாலையை அவுத்துடுச்சு. அப்போதான் நல்லதான் காலையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்படி உட்காரமா அப்படி படக்குன்னு அவுத்துட்டாங்க. எனக்கு என்னடா திடீர்னு சாமி வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஷாக்கிங் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு இப்போ வந்து எங்கள் குலதெய்வம் தெரில எனக்கு அந்த எந்த மாதிரி இருப்பாங்கன்னு. சில குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு மட்டும்தான் மாலை போடணும், வேறு எந்த மாலை போட்டாலும் எந்த சாமிக்கு போட்டாலும் ஏற்றுக்காது சில சாமிங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சிவா எங்கள் குலதெய்வம் கோயில் அப்படி கிடையாது. அதாவது எங்கள் அப்பாவோட குலதெய்வம் கோயில், அந்த குலதெய்வம் கோயிலுக்கு அந்த மாதிரி கிடையாது. ராமோட குலதெய்வம் கோயிலுக்கு அந்த மாதிரி அது இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்போனா அவனுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நீ மாலை போட்டியே, அது எங்கள் கோயிலுக்கும் கிடையாது. அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை.
இவளுக்கு என்ன சாமி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவளுக்கு வந்து எதனால அந்த சாமி மாலை போட விடலை அப்படின்றது தெரியும். அதனால அழகர் கோயிலுக்கு வந்து வர சொல்லி, அழகர் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் போகிறோம். எதுக்காக வந்து சாமி மாலை போட விடலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாளை கழிச்சு நாளைக்கு இந்த மாதிரி அழகர் கோயிலுக்கு போகிறோம். ஃபேமிலியாகவே போகிறோம். நம்ம அர்ச்சனை பண்ண முடியாது, அம்மா வந்து அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட போகிறாங்க. அம்மா அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டாரு. அப்பா இதோட 28வது வருஷமா 25வது வருஷம் மேலே இருக்கும். அச்சுமா வந்து 4வது வருஷம், இது 4 5 தெரில. ராமன் வந்து இந்த வருஷம் 3வது வருஷம். அது வந்து எப்போ போடலான்னு பிளானிங் போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், ராம் மாலை போடலையான்னு தான் 3/4 பேர் கேட்டீங்க. ஏன்க்கா போடலை, இந்த வருஷம் திரும்பதில்லக்கா போட்டுருங்கக்கா அப்படிலாம் சொன்னீங்க. இன்னும் அந்த பிளானிங் போய்கிட்டு இருக்கு. எப்போ போகலாம் எப்படி போகலாம் அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. ராமனுக்கான இந்த வருஷம் போடணும்னு ஒரு ஆசை, எனக்கும் ஆசை இருக்குது. ஏன்னா 3வது வருஷம் தட்டக்கூடாது, கரெக்டாக வருஷம் கரெக்டாக போட்டுறோம். போன வருஷம் கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு ஒரு வாரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி இறந்து போனாங்க. ஒரு வாரம் ஒரு 10 நாள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அந்த மாதிரி தான் இறந்து போனாங்க. அதனால் அந்த வருஷம் நல்ல வேலை போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். இந்த வருஷமும் அந்த மாதிரி தட்ட வேணாம், கரெக்டாக டைமிங் இருக்குது நம்மளுக்கு, இன்னுமே நம்மளுக்கு டைமிங் இருக்குது, தை மாதம் வரை டைமிங் இருக்குது. அதனால் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளானிங்கில் இருக்கோம். பார்க்கலாம். எனக்கு வந்து 2 பிளானாக இருக்குது. போக சொல்லிடுவோமா, இல்லை அவருக்கு வந்து போவோமா வேணாமா. எனக்கு போக சொல்லணும்னு ஃபுல்லாக ஆசை. போடாராம போயிட்டு மாலையை போட்டு போயிட்டு வந்துடு அப்படி சொல்கிறேன். என்னென்னு டிஸ்கஸ் போயிட்டே இருக்குது, அதை பார்த்துக்கலாம். நல்லபடியாக வந்து எல்லோரும் மாலை போட்டாங்க. நாளைக்கு வந்து நாங்கள் அழகர் கோயிலுக்கு போகிறோம். அக்காவுக்கு ஏன் மாலை போட விடலை டீட்டெயில்ஸ்லாம் கேட்கறதுக்காண்டி போகிறோம். அப்புறம் வந்து ஜாதகம் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து ஜாதகம் பார்க்கணும். அந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டு வேலை போய்கிட்டு இருக்கு, அடுத்து என்ன எப்போ வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு இதில் இருக்கும். பார்க்கலாம் அடுத்து என்னென்ன சில இதெல்லாம் கைகூடி வருது எங்களை அறியாமையே. அதெல்லாம் வந்து பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். அது வந்து கடவுளாக எங்களுக்கு கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வருது. ஓகே, குட் நியூஸ்ன்றதுக்காக கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து நாங்கள் எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணுறோம் என்ன ஏதுன்னு. இப்போ வந்து கருப்பு பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க இருக்கோம். பொண்ணு பிடிக்கலையே எங்களுக்கு, பொண்ணு எங்களுக்கு பிடிக்கல, கருப்பாக இருக்கேன். டீ போட்டு வந்திருக்கேன், டீ போட்டு வந்திருக்காப்ல. டீ வந்து நான் போட்டு வந்தேன், எடுத்துட்டு வந்தேன். இப்போ வந்து டீ குடிக்க போறோம். ஓகே நம்ம குட்டீஸ், ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் செம்ம அப்டேட், நீங்க யாருமே எதிர்பார்க்க முடியாத அப்டேட் வருது இல்லராமா. சரியான அப்டேட்லாம் வந்துட்டே இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு நம்மளோட புது வீட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்க போகுது அப்படின்னு அப்கமிங் வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். என்னென்ன விஷயங்கள் என்ன நடக்க போகுது, என்ன ஒரு புது விஷயம் நடந்திருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறோம் குட்டீஸ். பாய். மாறணும் உங்களுக்குலாம் பாய் சொல்கிறான். பாய்.